என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பசங்க எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லானா என்ன மாதிரியே நீங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும்னு நினச்சிக்கோங்களேன். நான் பார்த்தீங்கன்னா டெய்லி வேலைக்கு போயிட்டு தாங்க இருக்கேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா என்னால் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை ஏன்மேனே இல்லை. நம்ம 2 லேக்ஸ் எடுத்தால் தாங்க நம்ம மாடிக்கிட்ட நிறையா விஷயம் பண்ணி வச்சுருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா பண்ணலாம். அதை பண்ணா தான் கொஞ்சம் கெத்தாக இருக்கும். வண்டி ஓட்டுறப்ப கொஞ்சம் மாடிஃபிகேஷன், மினிஃபிகேஷன் பண்ணா தான் கொஞ்சம் கெத்தாக இருக்கும். ஆனால் கெத்துக்காண்டி நான் வண்டி ஓட்டலைங்க. என்னன்னு தெரிலங்க, அந்த பைக் மேலே எனக்கு ஒரு ஆர்வம். அந்த பைக்கை பார்த்திங்கன்னா நம்ம அச்சீவ் பண்ணி ஆகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் டிவிஎஸ் 50 பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டி தெரிஞ்சிருப்பேன். அந்த வீடியோஸை பார்த்திங்கன்னா டிவிஎஸ் 50 எப்போ ப்ரோ மாடிஃபிகேஷன் பண்ணுவீங்கன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சீக்கிரமாகவே நம்ம மாடிஃபிகேட் பண்ணுறோங்க. நம்ம ஒரு 100K அடிக்கவும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிவ்அவே இருக்குது. மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா பேத்துக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ உங்களால் அடித்து நொறுக்க முடிய அளவுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்போனா தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு நாள் சேலரி பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் சரிங்க, அதே ஒரு 800 ஒரு 600 சம்பாரிச்சிடலாங்க ஒரு நாளைக்கு. நம்ம அது போக நைட்டு மாலும் வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறேங்க. ஆனால் வேலையே கிடைக்க மாட்டேங்குதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எதனா ஒரு வேலை இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக எடுத்து பண்ணுறோங்க. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா R15 எடுத்துகிட்டு தான் நம்ம ஊருக்குள்ளே வரோம். நெக்ஸ்ட் ஒரு ட்ரீம் இருக்குங்க. நம்மளால் முடிஞ்ச ஒரு அந்த நெக்ஸ்ட் ட்ரீமை பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஆர்வம் இருக்காது. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்லுவோம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேட் வருங்க. நம்ம இதிலேருந்து பார்த்திங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்திங்கன்னா, என்ன மாதிரி பசங்களாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும், அடிப்பட்டாலும், நூலானாலும் ஒரு வாட்டி சேர்த்து வச்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த காசு பார்த்திங்கன்னா யாருக்குனாலும் தேவைப்படுது. அந்நியார் நம்ம பார்த்திங்கன்னா கொடுக்க முடியலன்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இருக்கிறது ஒரு லைஃபு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்து லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோம். அதுதான் என்ஜாய் வந்து லைஃபே என்ஜாயாக இருக்குங்க. அதை வந்து நம்ம காசு எவ்வளோ தான் காசு சேர்த்து வச்சாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த காசு மேலே பைத்தியமாயிரும். அது நம்ம காசு மேலே பைத்தியமாக இருக்கக்கூடாதுங்க. நம்ம ட்ரீம் மேலே தான் நம்ம பைத்தியமாக இருக்கணும். அப்போனா தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். எவ்வளோ தான் நான் கஷ்டப்பட்டாலும், அடிப்பட்டாலும், நூலானாலும் இந்த வாட்டி தட்டி தூக்குறோம். நம்ம எய்ம் பார்த்திங்கன்னா R15. எத்தனோட ட்ரீம், உங்களுடைய ட்ரீம் பைக் என்னன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னு கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆர்வம் தாங்க. உங்களுக்கு என்ன பைக் பிடிக்கும்னு எனக்கு தெரிஞ்சுக்கலாம்ல. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக தான் கொண்டு போயிருக்கேன். இது நான் வேலைக்கு போகிறப்ப இப்படி தாங்க காலைல போவேன். நைட்டு வர பார்த்திங்கன்னா பங்குற போல் வருவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்திங்கன்னா தூசி தாக்கட்டியமாக வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். அதனால் பார்த்திங்கன்னா தூசி விஷயமாக தாங்க இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா லைஃப் இப்படியே போய்கிட்டே இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் என்ன தான் இருந்தாலும் நம்ம ட்ரீம், நமக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும்ல, அந்த ஆசையை பார்த்திங்கன்னா அடைஞ்சே ஆகிறோம். இந்த வாட்டி இல்லைனாலும் அடுத்த வாட்டி அச்சீவ் பண்ணுறோம். இன்றைக்கி நாளைக்குன்னு போட்டோம்னா அப்படியே தள்ளிக்கிட்டே போகுதுங்க. இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம ட்ரீமுக்காண்டி. நான் ஏன் ஓட போகிறோம், இன்னையிலேருந்து எபிசோட் 1 எபிசோட் 2ன்னு அப்படியே வீடியோஸ் போடலாமா இல்லை வேண்டாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் எதனாலும் சின்ன ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன்.